ஆரியன் இந்த மூவி பார்த்தீங்கன்னா வழக்கமாக நடக்கிற கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கொலைகாரன் வந்து தொடர்ந்து எல்லாத்தையும் கொலை பண்ணுறான். போலீஸ் வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்காக என்னென்ன முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. உண்மையிலே திருட்டுருக்கா ஆர் இஸ் இட் ஓவர்? இந்த படத்தில் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி தான். ஒவ்வொரு சீனும் பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சீன் பை சீன் விஷுவல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி நம்மளை அந்த விஷுவல் தான் நம்ம அந்த படத்தை வந்து நகர்த்தி கொண்டு போகிறது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஷுவல் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படத்தில் அடுத்த பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் தான். அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரிக்கு வந்து மியூசிக் தான் வந்து எப்பயுமே ஒரு இது கொடுக்கும், கிரிப் கொடுக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிப்ரான் வந்து இந்த படத்துக்கு வந்து நல்லாவே இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, அதாவது அந்த 1 மணி நேரம் படம் போனதே நமக்கு தெரியாது. இன்ட்ரோ பிளாக் வர வரைக்குமே படம் வந்து ஒரு சீரியஸாக நம்ம அப்படியே அந்த சீட் நுனியில் வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் படம் அமைச்சிருந்தாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எதுக்கு கொள்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் வர மாதிரி நமக்கு யோசிக்கிற மாதிரி வந்து படம் எடுத்திருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுபோக விஷ்ணு விஷாலோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் வந்து ஒரு மாதிரி சிட்டு மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி நடிச்சிருக்காரு. அது அந்தளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவரோட ஆக்டிங் வந்து நல்லா இருந்துச்சு அந்த படத்தில். அந்த கொடைக்கானல் சீரியல் கில்லிங்கை சால்வ் பண்ணாரு. இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்வராகவனோட ஆக்டிங். அதாவது செல்வராகவனோட ஆக்டிங் வந்து எல்லா படத்துக்குமே எனக்கு வந்து பொருந்த மாட்டேங்குது. அது ஏனோ தெரியல, அவரோட ஆக்டிங் வந்து எனக்கு எப்பயுமே வந்து ஒரு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருக்குது எல்லா மூவிலையுமே தான். நான் இந்த மூவின்னு சொல்லலை, எல்லா மூவிலையுமே அவரோட நடிப்பு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அவரோட டேரக்ஷன் வந்து எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட நடிப்பு வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத உண்மை. ரெண்டாவது நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத 2 ஃபைட் சீன் வச்சுருப்பாங்க. அந்த ஃபைட் சீன் இந்த படத்துக்கு தேவையில்லையோ, படத்தோட கிரிப்பை கம்மி பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபைட் சீன் வம்படியே வச்ச மாதிரி இருந்துச்சு. விஷ்ணு விஷாலுக்கு வந்து ஒரு மாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபைட்டை வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த படத்துக்கும் கதைக்கும் வந்து ஒரு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. மூணாவது நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறையா மர்டர் சீன்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மர்டருக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொன்னாங்க. அது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. எப்பயுமே வந்து இந்த கிரைம் த்ரில்லர் படத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கன்வின்ஸ் பண்ணுறது வந்து அந்த ரீசன் தான். அந்த ரீசன் வந்து நம்மளை ஏற்றுக்கிற மாதிரி அமைக்கலை. அது வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த ராட்சசன் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவன் ஏன் கொல்றான் அப்படிங்கிறத காட்டுற போது நமக்கு ஒரு மாதிரி இது வந்து இதனால தான் அவன் கொலை பண்ணுறான், இதனால் அவன் சைக்கோ ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்வின்சிங் இருந்துச்சு. இதில் வந்து எதனால் அந்த மாதிரி ஆகிறான் அப்படிங்கிறது வந்து கன்வின்சிங்கே ஆகலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கில் பண்ணுறதும் வந்து எப்படி கில் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணல. என்னங்க இது சொல்லுங்க. படத்தில் வந்து சில படத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.5 கொடுப்பேங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.